என்னடி மீனா, இன்னும் இங்கே நின்னுட்டு இருக்க? யாரமாவது எனக்காக காத்துட்டு கிடக்கியோ? ஆமாட்டி, இன்னும் அவளை வேற காணோம். நம்ம 2 பேரும் போவோமா? இன்னைக்கு ஏட்ட போன வாசல்ல நிக்க வைப்பாவல. அந்த கிறுக்கி என்னைக்கு தான் சீக்கிரம் வந்திருக்கா? அவளோட சேர்ந்ததுக்கு மொத்த நேரமும் கிளாஸை விட வெளியே நிக்கிறது தான் நம்மளுக்கு வேலையா போகுது. அதுவும் சரிதான். அங்க என்ன பண்ணிட்டு இருப்பா? வீட்டுல இந்நேரம் எல்லார்கிட்டயும் திட்டு வாங்கிட்டு இருப்பா. சரி வா, நம்ம ஸ்கூலுக்கு போவோம். ஆமாடி, இந்த ஒரு மாசத்துக்கு நம்மளுக்கு கலர் ட்ரெஸ் சொல்லிருக்காவ பத்தியா? ரொம்ப ஜாலியா இருக்கு. ஸ்கூல்ல இப்ப என்ஜாய் பண்றதுக்காக கலர் ட்ரெஸ் எல்லாம் போட சொல்லிருக்காவ. அது சரி, அதுக்கு தாண்டி நானும் போட்டேன். இம்முட்டு நாளா ஸ்கூல் யூனிஃபார்ம்லயே வர சொல்லிட்டாவல. திடீர்னு கலர் ட்ரெஸ் கொடுக்கும் என்னத்தை போடனே ஒண்ணுமே புரியல பாத்துக்க. அதே பிரச்சனை எனக்கும். உன்னை மாதிரி நான் இல்ல பத்தியா? எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேட்சாவே நான் எல்லாம் போட்டு பழகிட்டேன். அதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி டீ வரியா, அடுத்த வாரம் போய் பார்லருக்கு போயிட்டு வருவோம். அங்க போய் என்ன திடி செய்ய? சரியான லூசு கும்பிட்டையா இருக்கட்டி. பார்லருக்கு எதுக்கு போவாவோ? கலர் பண்ணதா, ஹேர் கலர் பண்ண. ஏடி, இன்னும் நம்ம ஸ்கூல்ல தான் படிச்சிட்டு இருக்கோம். இப்பவே ஹேர் கலர்லாம் பண்ணாம தொலைச்சு போடுவாவா? உனக்கு தெரியாதா? அதுவும் சரிதான். சரி போகட்டும், இந்த மாச கடைசியில போவோமா? அதுக்குள்ள நம்மளுக்கு எக்ஸாம் வந்துடும். அப்புறம் காலேஜ் தானே. ஏன்டி, ஸ்கூல் முடிச்ச உடனே உனக்கு காலேஜ் திறந்துருவாங்களா? ஒரு 6 மாசமாவது இடையில லீவ் இருக்கும் பாத்துக்க. அந்த டைம் வேணா என்ன கர்மத்தையாவது பண்ணி தொலை. உன் கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கு நானும் கூட வரேன். ஆமா, அப்படித்தான் சொல்லுவேன். அங்க வந்தோடனே இந்த புருவத்துக்கு ஒன்று த்ரெட்டிங் மட்டும் பண்ணிக்கவா, இந்த நெயிலுக்கு இதை மட்டும் பண்ணிக்கவா, இந்த காலுக்கு இதை மட்டும் பண்ணிக்கவா, நீ என்கிட்ட தானே கேட்ப. அப்ப உனக்கு இருக்கு. சரிதான் போட்டி, நான் உங்ககிட்ட அப்படி கேட்கறேன் அப்படின்னா நீ திண்ணியே அழிச்சு போடுவியே. எனக்கு சமோசா வாங்கிட்டா, பூரி வாங்கிட்டானே. அதான் இதுக்கு அது சரியா போயிடும். போ ஏட்டி, சரி நேரமாவது. நான் ஒரு விஷயத்தை கேட்கணும்னு நினைச்சேன். சரி அவளும் வரட்டும், அவக்குள்ள வச்சே கேட்போம். என்ன விஷயம்? சொல்லு சீக்கிரம் சொல்லு. அவ வரட்டும், வாடி போவோம். ஏன்டி, என்னப்பா ஸ்கூலுக்கு கிளம்பலையா? எதுக்கு பாட்டி அதை ஞாபகப்படுத்துறீவோ? இன்னுமா ஸ்கூலுக்கு போயிட்டு இருப்பாவோ? எனக்கு இன்னைக்கு வயித்த வலி. என்னப்பா சொல்ற? உனக்கு வயித்த வலியா? பாட்டிக்கு தெரியாது பாத்தியா? இருப்பா, அம்மாட்ட சொல்லி ஓம தண்ணி குடுக்க சொல்றேன். பாட்டி, நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு லீவு போடுறேன். என்னால் வயித்த வலி, என்னால் ஸ்கூலுக்கு போக முடியாது பார்த்துக்க. அதனால இந்த வைத்தியம்லாம் வேணாம் எனக்கு. நான் ஒரு நாளைக்கு தூங்கி ரெஸ்ட் எடுக்கிறேன். அம்மா கிட்ட சொல்லிடு. அப்படிலாம் சொல்லக்கூடாதுப்பா. இப்பதான் பரிச்சை நெருங்குது பத்தியா? இப்ப போயிட்டு வந்துட்டியா அப்படின்னா உங்களுக்கு நல்ல லீவு கிடைக்குமே. நீயும் வர வர அம்மாவும் அப்பாவும் மாதிரியே பேசிக்கிட்டு இருக்க. நான் எனக்கு வயித்த வலின்னு சொல்றேன், உனக்கு கொஞ்சமாவது அக்கறை இருக்கா? என்னத்த சொல்ல, அங்க பேரம்பேத்தி மேல எம்மூட்டு பிரியமா இருப்பாவோ. இங்க வயிற்று வலின்னு சொல்றேன், அவங்களோட சேர்ந்து நீ என்ன ஸ்கூலுக்கு போக சொல்ற? அடடே ராசாவே, அப்படி நினைக்கலாமா பாட்டிய? பாட்டி எனக்காவது அப்படி சொல்லியிருக்கேனா? பாட்டி எப்பவுமே உனக்கு சப்போர்ட் தானே. அப்ப நீ என்ன பண்ற? இப்பவே அம்மாவை கூப்பிட்டு எனக்கு வயித்த வலி, நான் இன்னைக்கு தூங்க போறேன், லீவு போட்டுக்கிறேன்னு சொல்லிடு. அம்முட்டு தானப்பா. இப்ப இரு, அவளை நான் அதற்றாவ என்ன அவரன் மட்டும் பாரு. ஏடி வடிவே, வடிவே, இங்க வாடி. இங்க இந்த வரேங்க அத்தை. அந்த கொஞ்ச நேரம் இருங்க, இதை வந்துடுறேன். அந்த ஸ்கூலுக்கு கிளப்பிட்டு இருக்கு. நீ யாரும் இதை வந்துடுறேன் இருங்க. காலையில அந்த பிள்ளைகளை கிளப்பி அனுப்புறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டி இருக்குமா? எம்மூட்டு நேரம் இருந்தாலும் போறதே தெரிய மாட்டேங்க. இந்த காலை வேலை மட்டும் இம்புட்டு சீக்கிரமா ஓடி போகுதே. காலை சக்கரம் கட்டினா கூட பத்தாது போல தெரியுதே. இந்த பையனை காணுமே, எங்க போனான்னு தெரியலையே. அடே ரோஹித் பையல, எங்கிட்டா இருக்க? கிளம்புனியா இல்லையா? அவங்க அக்கா கிளம்பிட்டு சீக்கிரமா வா. எம்மா, நீ அவனை மட்டும் தான் திட்டியா? நான் ஒருத்தி இருக்கிறது உனக்கு தெரியவே தெரியாதா? அடடே என் பொம்மி மவளை, உன் மேல பிரியம் இல்லையாட்டியாடி? 1000 தான். நீ தானே என் மொதல் பிள்ளை. இந்த கதையெல்லாம் வேணாம். இன்னைக்கு என்ன கட்டிருக்க? சாப்பாடு சாம்பார் சாதம் கட்டி வச்சிருக்கியா? ஆமாட்டி. ஏன்டி என்னடி பேச்சு? உனக்கு எத்தனை தடவை சொல்றேன், எப்ப பார்த்தாலும் சாம்பார் கட்டிட்டு இருக்காதுன்னு. பிள்ளைகள் எல்லாம் கிண்டல் பண்றாவோ. என்னடி இப்படி சொல்லிவிட்ட? அப்ப அவள்களை என்ன எடுத்துட்டு வருவாள்வோ? அவனால பரோட்டா எடுத்துட்டு வராள்வோ, பீஸா பருக்கறி எடுத்துட்டு வராள்வோ, ஃப்ரைட் ரைஸ்லாம் கொண்டு வராள்வோ. ஏட்டி, நீ சொல்றதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? அவ 5க்கும் 10க்கும் அலைஞ்சிட்டு கிடக்காவ. நீ சொல்ற கணக்கில் சரிப்பட்டு வருமா? அதெல்லாம் போட்டு எனக்கு தெரியாது. எனக்கு ஏதாவது ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடு. சாம்பார் சாதம் எனக்கு வேணாம். ஏம்மா, இந்த நேரத்துல பிரச்சனை எப்படிமா மாட்ட முடியும்? நான் கட்டி வச்சுட்டம்மா, எடுத்துட்டு போமா. இன்னைக்கு ஒரு நாளைக்கு வேணா காலையிலேயே செஞ்சு தாரேன். அதெல்லாம் என்னால முடியவே முடியாது. எனக்கு காசை கூட நான் கேன்டீன்ல சாப்பிடுறேன். காசு கொடுக்குற பழக்கம்லாம் இங்க கிடையவே கிடையாது பாத்துக்க. தின்னாட்டி பாட்டினி கடை. ஓஹோ, அப்படியா சங்கதி? இருக்கட்டும். நான் இன்னைக்கு சாப்பிட போறதுல இன்னைக்கு அப்பா வரட்டும், உண்டல நான் பாத்துக்கிறேன். உங்க அப்பா வரட்டும், அவருக்கு சாம்பார் சாதம் தான். திங்கினா திங்கிக்க, இல்லாட்டி போவாங்க. காலையில வேலை கட்டி இவ்வளவு வேலை பார்த்து கிடக்க. இது வேணா அது வேணா ஒட்ட சொல்லிட்டு கிடக்கியலோ. சரி கிளம்பு. நேரமாவது உன் தம்பியை கூட்டிட்டு கிளம்பு. இங்க பாருமா, காலையில இருந்து நீ வெளியே கிளப்பிட்டு இருக்க பாத்துக்க. காலையில நான் பாத்ரூம் போற நேரம் ஆள போய் நோஞ்சிக்கிறியோ. அது போக எனக்கு சாம்பார் சாதம் பிடிக்கவே பிடிக்காதுன்னு தெரியும். அதை கட்டி வச்சிருக்கிய. காசு கேட்டாலும் கொடுக்க மாட்டேங்கிய. பார்த்தா அது வரைக்கும் தம்பி அவரை கூட்டிட்டு போன்னு சொல்லி அவன் சின்ன பையன். அவன் எப்ப பாரு நான் தான் கூட்டிட்டு போடுவான். நீங்க கூட்டி போய் விடுங்க. என்னம்மா இப்படி சொல்ற? அவன் கூட பிறந்த தம்பி தானே, நீ தானே பார்த்து கூட்டிட்டு போகணும். நாளைக்கு அவன் வளர்ந்ததுக்கு அப்புறம் உன்ன அவன் பார்த்துப்பா இல்லையா? யாரே உன் அவன் தானே நல்லா கிழிச்சான் போ. நானும் அவன் கூட போக மாட்டேன். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏசுறாவோ, கிண்டல் பண்றாவோ. அவன் எப்ப பார்த்தாலும் மூக்கு சளியோடய தெரியறான். ஏடி தம்பி தானடி மூக்குச்சாலி வந்தா தொடச்சு விடுறதுல என்னடி அப்படி உனக்கு ஆக போகுது? சீ போமா, உனக்கு ஒரு வேலையே இல்ல. எனக்கு என்ன சாம்பார் சாதம் தானே? சரி குடி, என்னால பசி தாங்க முடியாது. இன்னைக்கு எடுத்துட்டு போறேன். அதுக்கு நாளைக்கு நீ இதை செஞ்சேன்னு வச்சுக்கையா, நான் பட்டினி தான். நல்ல ஞாபகம் வச்சுக்க. இல்லடா அம்மா, நாளைக்கு அம்மா உனக்கு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு தரேன். செல்லம் அவளே, இதை எடுத்துட்டு போங்க. இந்த சாம்பார் சாதத்தை எடுத்துட்டு போங்க. அப்படியே தம்பியை கூட்டிட்டு போயிருக்கேன். எம்முட்டு தான் நானும் எல்லாத்துக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போறது எனக்கே தெரியல. சரி வர சொல்லுங்க. அந்த கலரையை நான் போய் வெளியே நிக்க.
எம்மா இந்த பாரு 5 நிமிஷம் தான் நிப்பா, அவன் வந்தா கூட்டிட்டு போவ, இல்லன்னு வச்சுக்க நான் படிக்க கிளம்பிடுவேன் பாத்துக்க. இதா ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அவனுக்கு எப்படி கிளப்பி கூட்டி வரணும் மட்டும் பாரு. நீ போய் வெளியே நில்லுமா, அதை வார சைக்கிள் எடுங்க. இந்த பையன் எங்க போனான்னு தெரியலையே, அவ வேற பறந்துகிட்டு நிக்கால. இன்னைக்கும் பாட்டி கூட சேர்ந்துக்கிட்டு எதுவும் பிளான் பண்ணிட்டானோ? அடே ரோஹித்தே, எங்கடா போன? ஏண்டி அம்மா உனக்கு கூப்பிட்ட உடனே வர மாட்டியா? இம்முட்டு நேரம் கழிச்சு தான் வருவியோ? அது சரி, இங்கதான் இருக்கியல, இம்மட்டு நேரம் அங்க போய் தேடிக்கிட்டு வரேன். எங்க போன அந்த ரோஹித் பையன்? அவனுக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை, அவன் ஸ்கூலுக்கு போக மாட்டான். அது சரி, இங்க காணணும் போது நினைச்சேன் எங்க இருக்க அந்த பையன் சொல்லுங்க, அவனுக்கு என்ன செய்து நான் போய் பாத்துக்கேன். ஒரு பெரியவங்களை மதிக்க பழகுங்க. நான் ஒண்ணு சொல்றேன், நீ ஒண்ணு சொல்லும் போது என் பேச்ச நீ மதிக்கிறா, உன் பேச்ச உன் மாமா எப்படி மதிப்பா? ஏத்த காலையிலேயே இந்த பஞ்சாயத்துல தேவையா? நல்லா தானே இருந்தியா? திடீர்னு உங்களுக்கு என்ன ஆகுது? அவன் அங்க தூங்கிட்டு இருக்கான், அவனை எழுப்பாது, அவன் யார் ரூம்ல படுத்து கிடக்கான். பரிச்சை நெருங்கிற நேரம் இப்படி அடிக்கடி லீவ் போட்டுதான் சரி வருமா? அதெல்லாம் சரி வரும், வருஷம் ஃபுல்லா தானே படிக்க வைக்கிறாவோ. புள்ள என்ன பரிச்சை லீவ் போட்டா அவனுக்கு வயிற்று வலின்னு சொல்லி கிடக்காம கிடக்கட்டும், கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும். என்னத்த அப்படி சொல்றியோ? வயிற்று வலினா யாராவது ஓம தண்ணியை கொடுத்து ஸ்கூலுக்கு அனுப்பி விடுறத விட்டு இப்படி செய்யல. ஏடி மருமவளை, காலையில இருந்து ஒரு அட்டைக்காரிக்கு ஒரு காப்பி தண்ணி குடுத்தியாடி? இம்முட்டு நேரம் எனக்கு பச்சை தண்ணி கூட குடிக்காம கிடக்கேன். போ போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அது சரி, என்னத்த சொல்ல, ஒவ்வொருத்தரையும் மேய்க்கிறது பெரிய பாடா இருக்கே. இந்த வேலையெல்லாம் போவேன், இதுங்களை ஒவ்வொருத்தரையும் சமாளிக்கிறது என்ன பாடா இருக்குமா? வேலைகள் கூட முடிஞ்சிடும், இதுங்க ஆளுகளை சமாளிக்க தான் முடிய மாட்டேங்குது. இந்த ரோஹித் பையன் நல்லா பாட்டியை கையில வச்சுக்கிட்டு காரியம் சாதிச்சு கிடக்கான். என்ன பண்றது? இப்ப ஏதாச்சும் சொன்னமாக்கும் பிரச்சனை நம்ம தலையில வந்து விடியும். நம்மளுக்கு தேவையே இல்லை, ஏதாவது பண்ணட்டும். சரிங்க தான், நான் காப்பி போட்டு எடுத்துட்டு வாரேன். அவன் மார்க் எல்லாம் கம்மியாச்சுன்னு உங்க மாமா வந்து ஏதாவது கேட்பாரு, நீங்க தான் பதில் சொல்லிக்கணும் பாத்துக்குங்க. அதெல்லாம் நான் சொல்லிக்குவேன் என் மாமா கிட்ட, நீ போய் எனக்கு காப்பியை போட்டு எடுத்துட்டு வா. ஆமா, இப்ப அப்படித்தான் சொல்றது. நாளைக்கு மார்க் வந்தவொடனே எல்லாம் உன் பொண்டாட்டியாதான், உன் பொண்டாட்டியை கேளுன்னு கோர்த்து விட வேண்டியது. என்னட்டி ஏதோ புலம்புற மாதிரி இருக்கு, என்ன சொல்லிட்டு இருக்க? ஒன்னும் இல்லத்த, காப்பி வேணுமா டீ வேணுமான்னு கேட்டேன். எதையாவது கொண்டுட்டு வாடி போடி.